ஓவியா, இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழக அரசியல் களமே பரபர என்று பரபரத்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், தற்போது தமிழகத்திலே 2 மையங்களிலே அனைவரின் கவனம், இந்தியாவின் ஒட்டுமொத்த கவனம் 2 இடங்களில் தான் இருக்கிறது. ஒன்று பனையூர், தாவேகா தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகம். இன்னொன்று மக்கள் பவன் என்று அழைக்கப்படுகின்ற ஆளுநர் மாளிகை. இந்த 2 இடங்களில் தான் தற்போது மிக முக்கியமாக என்ன நடக்கப் போகிறது என்று. ஏனால் இன்று காலை 9 மணிக்கு தற்போது தாவேகா எம்எல்ஏக்கள் 108 பேர் 107 பேர், விஜயின் 2 எம்எல்ஏக்கள் பதவி, எனவே 2 இடங்கள் இருப்பதால் 107 எம்எல்ஏக்களும் ஒரு இடத்திலே கூட போகிறார்கள் பனையூரிலே. பனையூரில் கூடிய பிறகு அவர்கள் முக்கிய முடிவினை எடுக்கப் போகிறார்கள். என்ன முக்கிய முடிவு என்றால், அதிர்ச்சி தரக்கூடிய முடிவு. ஜனநாயகத்திற்கு எதிராக, அரசியல் சாசனத்திற்கு எதிராக, விதிகளுக்கு எதிராக, சட்டத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் என்பதை வலியுறுத்தும் வகையிலே, தேசத்துக்கு தெரிவிக்கும் வகையிலே அந்த 107 பேரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய போகிறோம். இன்னும் எம்எல்ஏவாகவே பதவி ஏற்கவில்லை, ஆனால் அதற்கு முன்பே நாங்கள் ராஜினாமா செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கப் போகிறோம் என்ற வகையிலே ஒரு அதிரடி வியூகத்தை விஜய் எடுத்திருக்கிறார். விஜயின் இந்த அதிரடி வியூகம் ஜனநாயக ரீதியிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா முழுவதும் மீண்டும் பெரும் ஃபோக்கஸ் அவர்கள் மீது விடும். மீண்டும் தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும். அனுதாப அலைகளில் மீண்டும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதுதான் பொதுவாக வரலாறுகள் சொல்வது. அந்த வகையிலே இந்த ராஜினாமா ஆயுதத்தை தற்போது தாவேகாவினர் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை அதிகாரப்பூர்வமாக இன்றைய கூட்டத்திலே விஜய் அந்த திட்டத்தை சொன்ன பிறகு எம்எல்ஏக்கள் அனைவரும் ஆமோதிப்பார்கள். அதற்கு பிறகு அந்த திட்டத்தை விஜய் அறிவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதனால் வெளிப்படையாக சொல்லுவார்கள் என்று தெரிந்தால் ஆளுநர் 3 நாள் கெடு கொடுத்திருக்கிறார் என்ன நடக்கும் என்பதற்காக. ஆனால் முக்கியமாக தாவேகா எம்எல்ஏகளுக்கு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இன்று காலை ஒரு ஓலை அனுப்பியிருக்கார். அதாவது ஓலை என்றால் கடிதம் மூலமாக, வாய்மொழியாகவும் கடிதம் மூலமாக சில உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், நமது கட்சியை உடைக்க சதி நடக்கிறது, தாவேகாவை உடைக்க சதி நடக்கிறது, உங்கள் முன்னால் 10 கோடி ரூபாய் கொடுப்பார்கள், 10 கோடியை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள், விலை போய் விடாதீர்கள் என்ற வகையில் கூறியிருக்கிறார். விஜயின் போட்டோவை நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள், நெஞ்சில் குடியிருக்கும் என்று விஜய் தன்னுடைய தொண்டர்களிடம் கூறுகிறார். அதுபோல விஜயின் போட்டோவை நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்கள், விஜயின் போட்டோவை பார்த்தால் நேர்மை உங்களுக்கு முன்னால் வரும், எனவே அந்த நேர்மையை பார்த்து நீங்கள் விலை போகாமல் இருங்கள், 10 கோடியை கொடுத்து உங்களை விலை பேசுவார்கள், விலை போய் விடாதீர்கள், கட்சியை உடைக்க சதி நடக்கிறது, வெளியிலிருந்து ஏமாந்து போய் விடாதீர்கள். யார் செய்கிறார் என்று தெரியவில்லை, ஆனால் புஷி ஆனந்த் மிகவும் உணர்ச்சிகரமாக இன்று பேசியிருக்கிறார். தன்னுடைய கட்சி தொண்டர்கள் எம்எல்ஏக்களிடம் விலை போய்விடாதீர்கள், கட்சியை உடைக்க சதி நடக்கிறது, 10 கோடி ரூபாய் கொடுப்பார்கள், உங்கள் முன் நிறுத்துவார்கள், விலை போய்விடாதீர்கள், விஜயின் போட்டோவை பாருங்கள், அந்த நேர்மையை பார்த்து நீங்கள் திருந்துங்கள், நீங்கள் அனைவரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, மிகவும் சரியாக இருக்க வேண்டும், இது மிக முக்கியமான நேரம் என்ற வகையிலே ஒரு சில அறிவுரைகளை அழுத்தம் திருத்தமாக புஷி ஆனந்த், அதாவது ஆனந்த், புஷி தொகுதியிலே முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர், தற்போது தியாகராயன் தொகுதியிலே சட்டப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏ, இன்னும் பதவி ஏற்கவில்லை, ஆனால் எம்எல்ஏ என்று கூறலாம், டெசிக்னேட்டட் எம்எல்ஏ என்பார்கள், அது போன்ற அவர் இருக்கிறார். எனவே அவர் இந்த அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்கிறார். மிக முக்கியமான அறிவுறுத்தல் என்றால், 10 கோடி ரூபாய் கொடுத்து விலை பேசுவார்கள் என்ற வகையில் சொல்கிறார் என்றால் ஏதோ ஒரு தகவல் அவருக்கு கிடைத்திருக்கு, அதன் அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கார் என்று நினைக்கிறேன். இது இப்படி இருக்கிறது. விஜயும் வரப்போகிறார். தாவேகா எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று காலை தொடங்க இருக்கிறது. அதிலே இது போன்ற மிக முக்கியமான முடிவுகளை விஜய் அறிவிக்கப் போகிறார். இது போன்று ஆளுநர் நம்மை அழைக்கவில்லை என்றால் நாம் ராஜினாமா செய்து உலக அளவிலே ஒரு அட்டென்ஷனை செய்வோம், அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கப் போகிறோம். ஏனென்றால் இது ஜனநாயக ரீதியான போராட்டம் என்ற வகையிலே அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய கருத்தினை பதிவு செய்ய இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகை. ஆளுநரை பொறுத்த மட்டிலே அர்லேக்கர் மிக தெளிவாக, ஆளுநர் அர்லேக்கர் மிக தெளிவாக இருக்கிறார். நான் நிறைய நாள் பார்க்க மாட்டேன், இன்னும் 3 நாட்கள், நான் 3-4 நாட்கள் நேரம் கொடுக்கப் போகிறேன், கேட்டு கொடுத்திருக்கிறேன். அதற்குள்ளாக விஜய் ஆட்சி அமைக்க பெரும்பான்மை என்னிடம் இருக்கிறது என்ற பட்டியலை கொடுக்க வேண்டும். 118 எம்எல்ஏக்களின் பட்டியலை கொடுத்தால் அவரை ஆட்சி அமைக்க அழைப்பேன். இல்லாவிட்டால் திமுகவோ அதிமுகவோ யார் ஆட்சி அமைக்க உரிமை கோர பட்டியலுடன் வந்தால் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். இல்லை என்றால் என்ன நடவடிக்கை அரசியல் சாசனப்படி நான் எடுக்க வேண்டுமோ அதன் வகையில் எடுப்பேன். எனவே யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, எனக்கு விருப்ப உரிமை இருக்கிறது. ஆளுநருக்கென்று தனிப்பட்ட அதிகாரம், விருப்ப உரிமை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விருப்ப உரிமை அதிகாரத்தின்படி தமிழ்நாட்டிற்கு எது முக்கியமோ,
தமிழ்நாட்டில் ஜனநாயகம் தழைத்தோங்க வேண்டும், அந்த வகையிலே எது முக்கியமோ அந்த வகையிலே நான் அந்த அடிப்படையிலே முடிவெடுப்பேன் என்ற வகையிலே மிக தீர்க்கமாக ஆளுநரும் தன்னுடைய பிடிவாதத்திலே உறுதியாக இருக்கிறார். அந்த 110-18 பட்டியலை கொடுத்தால்தான் நிற்பேன் என்று. ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஆளுநர் தனிப்பெரும் கட்சி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அவர்கள் சட்டப்பேரவையிலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அவர்கள் காலக்கெடு கொடுப்பார்கள், அதுக்குள்ளாக சட்டப்பேரவையிலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். இதுதான் சட்டம் சொல்கிறது. உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் இதை தான் சொல்கிறது. ஆனால் ஆளுநர் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் உங்களை பெரும்பான்மை இல்லாமல் உங்களை ஆட்சி அமைக்க அழைத்து விட்டு நீங்கள் அங்கே போய் ஆட்சி கவிழ்ந்து பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் வீணாக நேரம் வீணடிக்கப்படுகிறது. எனவே அதை தவிர்க்கும் வகையில் தான் பெரும்பான்மை பட்டியலை கொடுங்கள், நான் நிச்சயமாக உங்களை ஆட்சி அமைக்க கோருகிறேன் என்ற வகையில் கூறுகிறார். ஆளுநர் டெக்னிக்கலாக ஒரு விதியை பயன்படுத்துகிறார். விஜய் என்னிடம் கொடுத்ததிலே நாங்கள் தனிப்பெரும் கட்சி எங்களை ஆட்சி அமைக்க அழைங்கள், பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன் என கூறவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார், என்னிடம் 107 பேர் இருக்கிறார்கள், 5 பேர் கொடுத்து காங்கிரஸ் ஆதரவு இருக்கிறது, 112 எம்எல்ஏக்கள் இருக்கிறார் என்று கூறுகிறார். நாங்கள் எங்களை ஆட்சி அமைக்க கோருங்கள் என்று கூறுகிறார். 112 எம்எல்ஏக்கள் என்பது மெஜாரிட்டி அல்ல, எனவே என்னால் அழைக்க முடியாது என்ற டெக்னிக்கலாக இது ஒரு குழப்பம் இருக்கிறது என்ற வகையில் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இது எப்படி இருந்தாலும் ஆளுநர் நிச்சயமாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றுதான் சட்டம் சொல்கிறது. ஆனால் ஆளுநர் அதை செயல்படுத்தாமல் காலக்கெடு கொடுக்கிறார். 3-4 நாட்கள் பார்ப்பேன் என ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். விஜய்க்கு முதல் ஆப்ஷன், திமுகவுக்கு 2வது ஆப்ஷன், 3வது ஆப்ஷன் அதிமுக. மூவரில் யார் வந்தாலும் பெரும்பான்மை பட்டியலுடன் வாருங்கள், நான் அழைப்பு விடுக்கிறேன் என கூறியிருக்கிறார். இது ஆளுநர் மிக தெளிவாக தன்னுடைய நிலையில் இருக்கிறார். கேரளாவுக்கும் அவர் செல்லவில்லை, தற்போது சென்னையில் தான் இருக்கிறாராம். எனவே அது ஒரு பரபரப்பு இந்த பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. விஜய் எம்எல்ஏக்கள் பனையூரிலே பரபரப்பாக கூடுகிறார்கள். ஆளுநர் மாளிகையில் இன்று என்ன நடக்கப் போகிறது? 3வது பரபரப்பு தமிழகத்தில் என்னவென்றால், +2 தேர்வு வெளியாக போகிறது அல்லவா முடிவுகள். அதைவிட பரபரப்பு சிபிஐ சிபிஎம் இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ன சொல்ல போகிறார்கள்? அவர்கள் முடிவுதான் எங்கள் முடிவு என விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சொல்லியிருக்கிறது. எனவே +2 முடிவுகளின் ரிசல்ட் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆர்வமும் தற்போது இந்த இரு கட்சிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறது, அவர்களுடைய செயற்குழு கூட்டத்திலே என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள்? சிபிஎம் சிபிஐ விஜய்க்கு ஆதரவு சொல்ல போகிறதா, இல்லை என்ன சொல்ல போகிறாரா என்ற குழப்பம் ஒரு பக்கம். என்ன சொன்னாலும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த வகையில் நாங்களும் செயல்படுவோம். நாங்கள் மூவரும் ஒரே கட்சி, ஓருயிர் ஈருடல்ல, ஓருயிர் 3 உடல் என்று சொல்வார்கள். அதுபோல நாங்கள் சேர்ந்தே இயங்குவோம். சிபிஐ சிபிஎம் விசிக 3ம் ஒரே முடிவை தான் எடுக்கும். இடதுசாரிகள் இன்று என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த முடிவில் நாங்களும் பயணிப்போம். நம் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். எனவே அது ஒரு பக்கம் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று. இதற்கிடையே திமுக அண்ணா அறிவாலயத்தில், திமுக தலைமையிடமான அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்திலே அவசரமாக அனைத்து எம்எல்ஏக்களும் வர சொன்ன திமுக தலைவர் ஸ்டாலின், அதாவது கட்சி நலனுக்கு ஏற்ப சில முடிவுகளை நான் எடுப்பேன், அனைத்து எம்எல்ஏக்களும் அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதே போன்று இன்னும் சில நாட்கள், இன்னும் குறைந்தபட்சம் ஓரிரு வாரங்களுக்கு சென்னையிலேயே நீங்கள் அனைவரும் தங்கியிருக்க வேண்டும், எங்கும் ஊருக்கெல்லாம் செல்ல வேண்டாம், சொந்த ஊருக்கு போக வேண்டாம், சென்னையிலே தங்கிருங்கள், மிக முக்கியமான சில நகர்வுகள் இருக்கும், எனவே எங்கும் செல்லாதீர்கள் என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கட்சி நலனுக்கு ஏற்ப சில முக்கிய முடிவுகளை நான் எடுப்பேன், அந்த முடிவுகளுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர்களும் சரி என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஸ்டாலின் ஏதோ ஒரு முக்கியமான நகர்வினை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அடுத்த அரசியல் நகர்வு ஸ்டாலின் என்ன செய்யப்போகிறார் என்பது தற்போது எதிர்பார்ப்பை பன்மடங்கு கூட்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்டாலின் அவசரமாக தன்னுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஏற்கனவே அங்கு தாவேக்காவுடன் இணைந்து விட்டது. விசிக சிபிஐ சிபிஎம் இடதுசாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவின் முடிவு என்னவோ அதுதான் எங்கள் முடிவு என சொல்லிவிட்டதால் இந்த 3 கட்சிகளுக்கும் ஒரு அவசர வேண்டுகோள், தயவு செய்து அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டாம், மிக முக்கியமான நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, காத்திருங்கள் என கூறியிருக்கிறார். இது பல சந்தேகங்களை, பல யூகங்களை, பல எதிர்பார்ப்புகளை கேள்விக்குறியாக மட்டுமல்ல ஆச்சரியக்குறியாகவும் மாற்றிக் கொண்டிருக்கின்றன. அப்படி என்னவென்றால், ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக தமிழகத்தின் பட்டி தொட்டியெங்கும் பேசப்பட்ட விடயம், தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு புதிய திருப்பம், எதிரும் புதிருமாக இருந்த திமுக மதிமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பெரிய விடயம் ஒரு விவாதமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்ல, பல ஊடகங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மிக தெளிவாக
புதுச்சேரியில் தன்னுடைய எம்எல்ஏக்கள் எல்லாரும் வைத்திருந்தார், 43 எம்எல்ஏக்கள். அங்கு சென்றவர் அவரிடம் ஏதோ கையெழுத்து வாங்கியிருக்கா என்ற தகவல் எல்லாம் பரவி வருகிறது. அது மட்டுமல்ல, அனைத்து புதுச்சேரியில் இருந்த அனைத்து எம்எல்ஏக்களும் உடனடியாக சென்னைக்கு புறப்பட்டு வாருங்கள் என கூறியிருக்கிறார். எனவே அவர் ஒரு பக்கத்திலே எம்எல்ஏக்களை புறப்பட்டு சென்னைக்கு வாருங்கள் என கூறுகிறார். இங்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தன்னுடைய எம்எல்ஏக்கள் சென்னையிலே இருக்க வேண்டும் என கட்டளையிடுகிறார். இதெல்லாம் ஒன்றுடன் ஒன்று பார்க்கும்போது திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறதோ என்ற எண்ணமும் ஏற்படாமல் இல்லை. நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் சொல்ல முடியாத அளவுக்கு நகர்வுகள் இருக்கின்றன. எனவே இபிஎஸ் ஒரு பக்கம் நோய்ந்து கொண்டிருக்கிறார். அதிமுக தயவில் திமுக ஆட்சியா அல்லது திமுக தயவில் அதிமுக ஆட்சியா இல்லை இரண்டு கூட்டணி ஆட்சியா? 2 கூட்டணிகள் என்றால் கூட்டணி ஆட்சி என்று வரும்போது விசிக சிபிஎஸ் உங்களுக்கு அமைச்சர் பதவி தானே வேண்டும், அது எங்களுடைய ஆட்சியிலே பெற்றுக்கொள்ளுங்கள் என இந்த கூட்டணி ஆட்சி கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால்தான் ஒருவேளை ஸ்டாலின் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள், காத்திருங்கள் என கூறியிருக்கிறார். எனவே இந்த யூகங்கள், இந்த புள்ளிகளை அனைத்தும் ஒன்று சேரும்போது ஏதோ ஒன்று இவர்கள் நகர்வுகள் அவசரமாக எடுக்கப்பட்டு வருகின்றன என்றால் ஆளுநரும் தாவேக்காவுக்கு மட்டுமல்ல திமுக வந்தாலும் கேட்போம், அதிமுக வந்தாலும் பட்டியல் வேண்டும் என கூறியிருக்கிறார். எனவே அதிமுக திமுக ஒன்றிணைந்து தங்களுடைய எம்எல்ஏக்கள், கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் என அனைவரையும் சேர்த்து கிட்டத்தட்ட 118க்கு மேல் அவர்களிடம் இருக்கிறது. அனைத்து எம்எல்ஏக்களுடன் நேரடியாக ஆளுநர் மாளிகைகளுக்கே எம்எல்ஏக்களை அழைத்து சென்று பாருங்கள், எங்களுடைய மெஜாரிட்டியை எல்லா எம்எல்ஏக்களும் வந்திருக்கிறோம், 118 மெஜாரிட்டி எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறோம், எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோருங்கள் என கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ என்ற சந்தேகமும் வருகிறது. அதற்கான முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறதா என தெரியவில்லை. என்றால் இன்று இபிஎஸ் ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் காலையிலிருந்து கசிந்து கொண்டிருக்கின்றன. எனவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற வகையில் தான் அந்த பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் தாவேகா எம்எல்ஏக்களை பொறுத்தமட்டிலே விஜய் மிக தெளிவாக அந்த உறுதியான முடிவினை எடுத்திருக்கிறார். எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்றால் மேண்டேட், மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை, ஆனால் தனிபெரும் கட்சியாக நாங்கள் வந்திருக்கிறோம், முதல் முயற்சியிலேயே தனிபெரும் கட்சியாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது, எங்களை ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறோம், ஆனால் ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்கவில்லை, ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் அனைவரும் ராஜினாமா செய்து ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்படும் உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு முயற்சி எடுப்போம், அடுத்த நகர்வினை எடுக்கப் போகிறோம் என்ற வகையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். மற்றொரு புறத்திலே சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவது, அவர்கள் நீதிமன்றத்தின் மூலமாக ஆளுநருக்கு அறிவுறுத்தல் கொடுத்து நம்மை ஆட்சி அமைக்க அழைக்க முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தாவேகா தகவல்கள் உறுதியாக நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே அரசியல் களம் நேற்று முன்தினம் கிட்டத்தட்ட 4ஆம் தேதி முடிவுகள் வந்துவிட்டன. 4வது நாளாக இன்னும் ஆட்சி அமைக்கவில்லை, ஆட்சி அமைக்க யாரையும் அழைக்கவும் இல்லை ஆளுநர். எனவே இந்த ஸ்டேல் மேட் கண்டினியூஸ் என்பார்களே, அது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய அரசியல் களம் கடந்த 4 நாட்களை விட இன்று பரபரப்பாக இருக்க போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த தாவேகாவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்குகிறது. அதிலிருந்து அடுத்தடுத்த நகர்வுகள் பரபரக்க போகின்றன. இன்றைய தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு திருப்பங்களுடன் ஒரு சினிமாவை தோற்கடிக்கும் வகையிலே, ஒரு த்ரில்லர் சினிமாவை தோற்கடிக்கும் வகையிலே அடுத்தடுத்த திருப்பங்களுடன் நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதால் இன்றைய அரசியல் களத்தை ஒட்டுமொத்த இந்தியாவும் உற்று நோக்கி கொண்டு தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்றால், கேரளாவிலே இன்னும் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கவில்லை, இங்கு மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்யவில்லை என்றால் ஆளுநர் RN ரவி மேற்கு வங்கத்திலே சட்டமன்றத்தை கலைத்துவிட்டு புதிய சட்டமன்றத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். அசாமிலே புதிய முதல்வர் விரைவில் பதவியேற்க இருக்கிறார். புதுச்சேரியிலே கிட்டத்தட்ட அங்கேயும் பதவியேற்க இருக்கிறார். இது போன்ற பல நகர்வுகள் நடைபெறும் நிலையில் தற்போது தமிழகத்தில் என்ன நடக்கிறது, தமிழ்நாட்டின் அடுத்த சிஎம்மாக வரப்போவது யார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. கடுமையான நகர்வுகள், அரசியல் நகர்வுகள் அடுத்தடுத்து நகர்ந்து வருவதால் ஒட்டுமொத்த இந்தியாவும் தற்போது தமிழகத்தை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு அவர்களுக்கு தமிழகத்தில் உள்ள கோடானு கோடி தமிழர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஓவியா.